வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். ஒன்ஸ் அகெயின் என்னோட கிளாஸ் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா. இன்னைக்கு விஷுவல் ரீசனிங்கில் பார்ட் 2, அதாவது நேற்று கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸில் கொஞ்சம் பார்த்துருப்போம் ட்ரையாங்கிள் சம்ஸு. அதே போல் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாங்கிள்ஸில் நிறைய கேட்பாங்க. அதனால் அந்த ட்ரையாங்கிளே பார்ட் 2 பார்க்குறோம். நேற்று மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஃபிகரல் சீரியஸு அதெல்லாம் எப்படின்றத பார்த்துருப்போம். இன்றைக்கி அந்த ட்ரையாங்கிள் ரிமைனிங் இருக்க பார்ட் பார்ப்போம். நேற்று இந்த ஷேப் பார்த்துருப்பீங்க. 4 into 2 8. எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? 1 2 3 4னா இன்ட்டு 8. அதே இது ஒரு ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா 2. நல்லா பார்த்துங்க, ஒரு ஸ்லாஷ் இருந்தால் 2. இதே 1 2 3 4 இந்த ஸ்பேஸுக்கு ஒரு ஸ்பேஸுக்கு இன்ட்டு 2. ஒரு ஸ்லாஷ்க்கு மட்டும் 2பா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கோடு மட்டும் ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் இருந்தால் அது 2 தான். இப்போ இந்த டைப்பில் தான் அடுத்தடுத்து போக போகிறோம். இப்படி பார்த்துருப்பீங்க. இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது? இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3 4. அப்போ இங்கே 8ஆ? 1 2 3 4 இங்கே 8ஆ? இங்கே ஜாயின் ஆகிறத நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்வாங்க. நல்லா பார்த்துங்க, இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. கரெக்டா? ஆக மொத்தம் அப்போ இங்கே 18 இருக்குன்னு சொல்லுவாங்க. 16 இது ஒன்று அது ஒன்று சொல்லி 2ன்னு சொல்லி 18 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதை எடுத்து இந்த இப்படி ஒன்று வருது இப்படி ஒன்று வருதுன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காண்டி ஒரு க்ளூ என்னன்னா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஜாயினிங் இருக்கா, இங்கே ஒரு ஜாயினிங் இருக்கு, இங்கே ஒரு ஜாயினிங் இருக்கு. அதாவது பாருங்க, இது ட்ரையாங்கிள். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ட்ரையாங்கிள். கரெக்டா? இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இப்படி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு டாட்டுக்கு ஒன்று, இங்கே ஒன்று இருக்கு. அப்போ 2, அப்போ 2 தான். அப்போ 16 + 2 18 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு அதே இங்க பாருங்க, இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. இங்கே அதே போல் 4 ஸ்பேஸுக்கு 8 8 8 டோட்டலாக 24. ஓகேவா? அடுத்து நீங்கள் இந்த இப்படி ஒன்று பாருங்க, இது 1 இது 2 இது 3 இது 4ன்னு என்றதுக்கு பதிலாக இது ஒரு டாட்டு இது ஒரு டாட்டு 2 இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3. இந்த மெர்ஜ் ஆகிறது தான் எண்ணணும். இங்கே ட்ரையாங்கிள் மெர்ஜ் ஃபார்ம் ஆகணும், அதை வச்சு தான் எண்ணணும். ஓகேவா? அப்போ 4 28 28. இங்கே பாருங்க, ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த இடத்துல தான் பார்க்கணும். 1 2. அடுத்து இங்கே பாருங்க, ட்ரையாங்கிள் இருக்கா, இங்கே 1 இங்கே 2. இங்கே பின்னாடி எதுவும் இல்லை, பின்னாடி எதுவும் இல்லாதனால இதை நான் எடுத்துக்கல, இதை நான் எடுத்துக்க கூடாது. ஓகே, அப்போ 28. அடுத்து இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. இதுல எத்தனை ட்ரையாங்கிள்? அதே போல 8 8 8. ஓகே, இதுக்கு ஒரு 1 இதுக்கு ஒரு 1 2. 24. இங்கே 2 முடிஞ்சா, இதுக்கான 2 முடிஞ்சா. அடுத்து இங்க 1. இப்போ நீங்க இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் பார்க்குறீங்க. இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் பார்க்குறீங்க. அப்போ இது 1, அப்போ இங்க 2, இங்கே 2 28 இருக்கா? அதுக்கப்புறம் இந்த 3 பாக்ஸும் ஜாயின் ஆகிற போல இங்க பாருங்க, 3 பாக்ஸும் ஜாயின் ஆகிற இடத்துல 1 இருக்கு, 3 பாக்ஸும் ஜாயின் ஆகிற இடத்துல இங்க 1 இருக்கு. இதுதான் இந்த ட்ரையாங்கிள், இதுதான் இந்த ட்ரையாங்கிள். இந்த 3 பாக்ஸ் ஜாயின் ஆகிற இடத்துல 1 இருக்கு. அப்போ அங்க 1 ஆக மொத்தம் 29 29. ஓகே, இதுக்காண்டி தான் இது 29. இதெல்லாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டாக நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, நார்மல் இந்த ரயில்வே, ஆர்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம் எல்லாத்துலேயும் இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது இந்த இமேஜே தான் வரும், வேற எதுவும் கொடுக்கவே மாட்டாங்க. இதை சில பேர் மெமரைஸ் பண்ணிட்டே போவாங்க.
நமக்கு மெமரைஸ்ல பண்ண வேணா, புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஷேப்ல இதே போல தான் 8 8 8 ஒரு 8 ஆக மொத்தம் 32. 32 இது ஒண்ணா ரெண்டா, இங்க ஒரு ஒண்ணா 2 4 4 6 இது 1 இது 2 இது 4. ஓகே 6 ஆயிடுச்சு. அடுத்து இந்த 3த்துக்கு சேர்த்து இந்த 2க்கு சேர்த்து ஒன்று வரும். மொத்தம் இதுக்கு 41 வரும். டோட்டலா இதுக்கு 41 வரும். ஓகே கவுண்ட் பண்ணி பாருங்க, 41 வரும் இதுக்கு. ஓகேவா? இந்த டைப்க்கு அப்புறம் இப்போ எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்? ஒன்று ஸ்கூல் புக்லேயே இருக்கு இந்த சம்மு, அதனால தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எது வரும்னா இல்லைங்க, இப்படி இருக்குமா இமேஜ்? ஓகேவா? இந்த மாட்டம் இருக்கிறதுக்கு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது 6th புக்லேயே 7th புக்லேயே இருக்கு, நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கு. இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக பாருங்க, இது 1 2 3 4. இந்த பாக்ஸ்குள்ள எத்தனை இருக்கு? 8ன்னு போட்டுருவீங்களா? 8ன்னு போட்டுருவீங்களா? அடுத்து உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த ட்ரையாங்கிள் என்ன? 1 2 1 2 3. கரெக்டா? 1 2 3. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சொல்லலாமா? இந்த பாக்ஸ் மட்டும் எடுங்க, இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்தா 3 வருமா? இந்த இது மட்டும் எடுத்தா 3. இது 1 2 2 ஆட் பண்ணா 3 கிடைக்குதா? ஓகேவா? நான் இந்த 3ஓட இங்க பாருங்க, இது ஒரு ஜாயினிங். ஓகே, இது ஒரு ஜாயின் ஆகுதா? ரெண்டுல மெர்ஜ் ஆகுதா? அப்ப இதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று ஆக மொத்தம் 5. ஆக மொத்தம் 5. அதே போலதான் இது 3, இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு, இங்கேயும் 5. அதே போல இங்க ஒன்று இங்க ஒன்று, இந்த இடத்துல ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு 5. அதே போல இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு, இது ஒரு 3 5. ஆக மொத்தம் எவ்வளவு இருக்கு? 20 of 5 10 15 20 20. இதை தவிர்த்து இங்க இருக்கு பாருங்க, இது ஒரு 1 2 3 4, இது ஒரு 4. ஆக மொத்தம் 32 32. ஓகேவாப்பா? இந்த மாடல் புரிச்சா? பாருங்க, இது ஒரு 1 இது 2. நான் ஜாயின் ஆகிற இடத்துல ஒன்று வரும்னு சொன்னேன். இங்க ஒன்று இங்க ஒன்று ஜாயின் ஆகுது. இந்த பாருங்க, இங்க ஒன்று ஜாயின் ஆகுது. ஆக மொத்தம் இங்க 5. அதே போலதான் இங்கேயும். ஓகே, இங்கேயும் 5, இதுக்கும் 5 இதுக்கும் 5. ஆக மொத்தம் 20. இந்த நடுவில் இருக்கிறதுக்கு 1 2 3 4 ஸ்கொயர் பாக்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா அதை இன்ட்டு 2ஆல பண்ணுவோம். அப்போ 8. அடுத்து இங்கே தனியாக இருக்கிறது 1 2 3 4 32 32 மொத்தம் ட்ரையாங்கிள் இந்த டைப். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டைப் போலாமா? இப்போ இது நம்ம பார்த்தோம்ல, இதுல இருந்தே இன்னொன்று சொல்றேன். இதுக்கு சொல்ல பாருங்க எத்தனை ட்ரையாங்கிள்னு. இதுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு?
நார்மலா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இப்படி எடுத்துட்டாவே எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு 1 2 3 4 5 6. 6 into 2 12. 6 into 2 12. அடுத்து தனியா இங்க ஒன்று இருக்கு ட்ரையாங்கிள், இங்க ஒன்று இருக்கு ட்ரையாங்கிள், அப்போ 2, அப்போ 14. அப்போ 14. இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6. 6 into 2 12. ஓகே, இங்க 1 2 நான் சொன்னேன்னா 1 2, அப்ப 3 ஆயிருமா? 3 ஆயிருமா? 3. இங்க ஒரு ஜாயினிங்கா, இங்க ஒரு ஜாயினிங்கா, ஓகேவா? அப்ப 2, அப்ப 2, அப்போ மொத்தம் 17. மொத்தம் 17. இப்போ எனக்கு இதை சொல்லுங்க. இப்போ நான் இன்னொன்று வரைகிறேன், இதுக்கு நீங்க சொல்லுங்க. இதே மாடல்ல இதுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு. இங்க 1 2 3 4 5 6 12. இங்க 3, அங்க 3 6. அடுத்து இங்க ஒரு ஜாயிண்ட், இங்க ஒரு ஜாயினிங், இங்க ஒரு ஜாயினிங், இங்க ஒரு ஜாயினிங். அப்போ நாலு 22. கரெக்டா? இங்க இதுக்கு 3. நான் சொன்னேன் ஜாயின் ஆனா இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். மொத்தம் இதை 5ன்னு எடுத்துக்கங்க, இதுவும் 5ன்னு எடுத்துக்கங்க. ஓகே, அப்ப 5 5 10, நடுவில் இருக்கு 6, சரி 12. டோட்டல் 22. டோட்டல் 22. இப்போ இங்க வாங்க, இதுதான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. எந்த எக்ஸாம் தெரியல, ஆனா இந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க ட்ரை கரெக்டா சொல்லிருங்க. நமக்கு எப்பயுமே நம்ம சொல்றத அப்படியே வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த மாட்டை டைப் வராது, நம்ம சொல்றதுல அப்படியே அப்ளை பண்ணி தான் வேற இமேஜ் தான் கேட்பாங்க அதிகமா. ஓகே, நமக்கு சொன்னதே கேட்டாங்கன்னா நம்மளோட லக்கு, அவ்வளவுதான். நீங்க இந்த ஷேப்ல இருந்தா இந்த மாட்டை தான் கவுண்ட் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க எத்தனை ஸ்பேஸ் இருக்கு. 1 2 3 4, அப்ப 8. அப்போ 8. இதுக்கு 1 2 3 சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்க ஒரு 1, இங்க ஒரு 1 இருக்கும். அப்ப 5 ஆயிருமா? 5 13. அடுத்து இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், இப்படி ஒரு பாக்ஸ்ல இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு எத்தனை அர்த்தம்? 2ன்னு அர்த்தமா? அப்ப இதுக்கு 2. 2 அப்ப எவ்வளவு? 15. ஓ 15. ஓகேவாப்பா? அடுத்து ட்ரையாங்கிள் லாஸ்ட் மாடல். இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள ட்ரையாங்கிளா வரும்ல, ஓகேவா? இப்படி இருக்கும்போது நீங்க பேஸ் எண்ணுங்க. 1 2 3 4.
1 2 3 4 எல்லா சைடும் 4 4 இருக்கான்னு பாருங்க. அப்படி சேம் நம்பரா இருந்துருச்சு அப்படின்னா எழுதிக்கங்க 1 2 1 2 3 4 1 2 3 4. ஓகே, எழுதிட்டு அடுத்து 2 1 இங்க போட்டுருங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3 கிடைக்குமா? 3. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? 6 இங்க போடுங்க. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 10. கரெக்டா? இப்ப இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. 16 19 20 20. இதோட நம்ம கால்குலேஷன் முடியல. ஓகே, ஆட் நம்பர்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஆட் பிளேசஸ்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதாவது இதை விட்டுருங்க. கீழே இருந்து பார்க்கணும், ஆட் பிளேஸ்ல இருந்து கீழே இருந்து பார்க்கணும். இப்ப மேல இருந்து ஆட் பண்ணியாச்சு, இப்ப கீழே இருந்து போறோம். ஓகே, இந்த ஆட் பிளேஸ்ல இருக்கலாம் விட்டுருங்க. இப்ப 6 1 இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 7. அப்போ 27. அப்போ 27. ஓகேப்பா? அப்படி இல்லை, நான் வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா சொல்லிட்டு அதுக்கு மறுபடியும் அந்த பேசிக் சொல்றேன். ஃபார்முலானா n இன்டூ n பிளஸ் 2 2n பிளஸ் 1 divided by 8 n இன்டூ n பிளஸ் 2 2n பிளஸ் 1 divided by 8. அந்த nன்றது அந்த சைடில் எத்தனை நீங்க 1 2 3 4 இருந்துச்சா, அதான் 4. 4 into 2 6, 2 into 4 8, 9 divided by 8. 1 இங்க 2, அடுத்து கேன்சல் பண்ணா இங்க 3 3 9s are 27. நீங்க இப்படி இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். n into n plus 2 2n plus 1 divided by 8. இதே பெரிய நம்பர் படிச்சு அங்க 4னால ஈஸியா போயிட்டோம். 7 8லாம் இருக்கும் சில சமயம். பெருசா கொடுத்துட்டாங்கன்னா 7 8ன்னு போயிட்டா நம்ம ஆட் பண்ணி போறதை விட நம்ம இந்த இது வந்துடலாம் ஃபார்முலால. ஓகே, நல்லா பாத்துங்க. 1 2 3 4 இது சேமா இருக்கணும், இதுதான் கண்டிஷன். 1 2 3 4 சேமா இருக்கு. அப்படி சேமா இருக்கிற பட்சத்துல தான் எப்படி எழுதுனா 1 2 3 4 எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணேன்? 1ல இருந்து வரேன். 2 1 எவ்வளோ? 3 3 3 எவ்வளோ? 6 6 4 எவ்வளோ? 10. அடுத்து இந்த 4த்தையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன கிடைச்சிச்சு? எனக்கு 20 கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? கீழே இருந்து மேலே போகணும், ஆட் பிளேசஸ்லாம் விட்டுறணும். இதை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 6 இருக்கு, 1 இருக்கு, 7 போட்டா 27. ஓகே அப்பா, இதோட ட்ரையாங்கிள் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இதுக்கு அடுத்து ஸ்கொயர் பார்ப்போம். ஸ்கொயர் கொஞ்சம் கம்மியா தான் பார்ப்போம், ஏன்னா அடிக்கடி கேட்க மாட்டாங்க. ஆனா இது பேசிக்கான தெரிஞ்சுங்க. இது நார்மலா ஒரு ஸ்கொயர். ஓகேவா? இது எப்படி கொடுத்துறாங்க? 1 2 3 4, இந்த வெளியே ஒன்று இருக்கு 5ன்னு வாங்க, இத 5ன்னு வாங்க. ஓகேவா? அதே இது ஓகே, இதுக்கு எவ்வளவு இருக்கு? இதுக்கு ஒரு 5, வெளியே இருக்கிறதுக்கு ஒரு 5 சொல்லி 10ன்னு போடுவோமா? இதே இன்னொன்னு வந்துருச்சுப்பா, வெளியே இன்னொன்னு வந்துருச்சு. ஓகேவா? இதுக்கு நீங்க என்ன எழுதுறீங்க? ஒரு பாக்ஸ்க்கு ஒரு 5. இந்த ஒரு பாக்ஸ்க்கு ஒரு 5, இந்த ஒரு பாக்ஸ்க்கு ஒரு 5, இது ஒரு பாக்ஸ்க்கு ஒரு 5. ஆக மொத்தம் 15. ஆக மொத்தம் எவ்வளோ? 15. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனா இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. சேம் நம்பர் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா? 1 2 3. இதுல எத்தனை ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குன்னாங்கன்னா இதை எழுதிக்கங்க. 1 2 3 4. ஸ்கொயருக்கு மட்டும் இப்படி 1 2 3 4 எழுதிட்டு இந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வாங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட், அதாவது 4 into 4, அடுத்து 3 into 3, அடுத்து 2 into 2, அடுத்து 1 into 1, 2 into 2, அடுத்து 1 into 1, 16 9 4 1 25 29 30. 25 29 30 இருக்கு. இதுல 30 ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கு. அதே இது ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா 1 2 இப்போ அன்ஈக்குவலா இருக்குங்க பாருங்க. 1 2 3 4 1 2 3
இப்போ நம்ம லாஸ்ட்ல இருந்தா வரணும், இந்த லாஸ்ட்ல இருந்தா கவுண்ட் பண்ணணும். அப்போ அதேதான் 4 into 3, அடுத்து 3 into 2, அடுத்து 2 into 1. ஓகே, அடுத்து இந்த 1க்கு எதுவும் இல்லை, அப்போ அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுங்க. 12, 6, 2, 18, 20. இப்போ இது கேன்சல் 20, இதுக்கு 20, இது ஸ்கொயருக்கு, இது ஸ்கொயருக்கு. ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ் பாருங்க. இதுக்கு இந்த பாருங்க, இது போல பெருசா வந்துட்டாதான் அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்னப்பா சொன்னோம், ஞாபகம் இருக்கா? n into n plus 2, 2n plus 1 divided by 8. n into n plus 2, 2n plus 1 divided by 8. இப்போ இதுக்கு அடுத்து இந்த எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு கேட்பாங்க. எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு அப்படி சொல்லி கேட்பாங்க. இதுல எத்தனை லைன்ஸ் இருக்கு, எத்தனை நேர்கோடுகள் இருக்கு அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இதில் நம்ம எப்படி என்றது, எப்படி எத்தனை கோடு இருக்குன்னு எப்படி என்றது அப்படின்னா இந்த 3 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் லைன், ஓகே, வெர்டிக்கல் லைன், அடுத்து இன்க்ளைன் லைன். ஹரிசாண்டல் லைன்னா இப்படி இருக்கிறது, ஓகே. வெர்டிக்கல் லைன்னா இந்த மாட்டம் இருக்கும். இன்க்ளைன் லைன்னா இந்த மாட்டம் இல்லை இப்படி, ஓகேவா? இப்படி இல்லை இப்படி, இதுதான் இன்க்ளைன் லைன். இப்போ முதல்ல ஹரிசாண்டல் லைன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3. ஓகேவா? அடுத்து வெர்டிக்கல் லைன்னா இப்படி இருக்குது. 1, 2, 3. அடுத்து இன்க்ளைன் லைன்னா இந்த பாருங்க, இது 1 இருக்கு, இது 1 இருக்கு, 2. ஆக மொத்தம் எத்தனை லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு? 8 இருக்கு. 8 இருக்கு. இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்காதீங்க, கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு ஒன்று சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா? இதுல எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதே போல போடுங்க. ஹரிசாண்டல் எவ்வளோ, வெர்டிக்கல் எவ்வளோ, இன்க்ளைன் எவ்வளோ. ஹரிசாண்டல் பாருங்க 1, 2, 3. வெர்டிக்கலா நல்லா பாருங்க, இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் வெர்டிக்கல், இப்படி இருந்தாதான் அது ஹரிசாண்டல். ஒன்று இப்படி இல்லை இப்படி சாய்வா இருந்தாதான் அது இன்க்ளைன் லைன். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்கு, இங்கே ஒரு 1, 2, 3. ஓகேவா? அடுத்து இன்க்ளைன் லைன் பாருங்க, இங்கேருந்து இது ஒன்று இருக்கா, அடுத்து இங்கே ஒன்று இது ஒன்று இருக்கா, 2. அடுத்து இங்கே பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் 3, இங்கேருந்து இது வரைக்கும் 4. ஓகேவா? அடுத்து உள்ளுக்குள்ள பாருங்க 5, 6. ஆக மொத்தம் 6 இன்க்ளைன் லைன் இருக்கு. அப்போ 12 ஸ்ட்ரெயிட் லைன். மொத்தம் இதுல எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. 12 இருக்கு. ஓகேவாப்பா? அடுத்து ஒரே ஒரு நிமிஷம், ட்ரையாங்கிள் வந்து ஒரே ஒரு டைப் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த டைப் மட்டும் பார்த்துருவோம். ட்ரையாங்கிள்லயே முக்கோணம்லயே ஒரே ஒரு டைப், லாஸ்ட் டைப். இதுல இந்த மாட்ட ஷேப்ல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த மாட்ட ஷேப்ல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னா பேஸை கவுண்ட் பண்ணணும். இதுதான் பேஸ், அடித்தளம். பேஸ் எவ்வளவு இருக்கு? இதுதான் 1. இதுதான் பேஸ். பேஸ்ல ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கு. இங்க 1 2, இங்க 1 2, இங்க 1 2. இப்படி பேஸ்ல 1 இருந்துட்டு இந்த சைட்ல
இப்படி எத்தனை இந்த சைடில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கு 1 2 இங்கேயும் 1 2 அப்படி இருந்தா 2 கியூப் போட்டுங்க 2 கியூப் எவ்வளோ 8 2 கியூப் எவ்வளோ 8 அப்போ இதுக்கு 8 தான் ஆன்சர் 8 தான் ஆன்சர். இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன வரும்? எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு இதுக்கு இந்த ஷேப்புக்கு? ஸ்பேஸ் 1 தான் இருக்கு. சைடில் இருக்கிறது ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு? 1 2 3 இங்கே 1 2 3 இருக்கு. அப்போ எவ்வளோப்பா அதுக்கு? 3 கியூப் 3 கியூப் 27 3 கியூப் 27. ஓகேவா? இப்போ அதே இது இப்படி இருந்ததுல நடுவில் ஒரு கோடை போட்டோம். நடுவில் ஒரு கோடை போட்டாச்சு. ஓகே, இங்க அதே போலதான் பேஸ் 1 சைடில் 1 2 இருக்கு, இங்கே 1 2 இருக்கு. இது காமனா இருக்கு. ஆனால் நடுவில் ஒரு கோடை போட்டாங்க. அப்போ நார்மல் என்ன இருக்கு? 2 கியூபுக்கு 8 போடுவோமா? நடுவில் ஒரு லைன் போயிடுச்சுன்னா இங்கிட்டு தனியாக 8 இருக்கு, அங்கிட்டு தனியாக இருக்கு. 8 + 8 16 8 + 8 16. ஸோ இதுக்கான ட்ரையாங்கிள் 16. ஓகேப்பா. நெக்ஸ்ட் இதுக்கு நீங்க எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் பேஸ்ல 1 இருந்தா நம்ம 2 சைடு சேம் சைடு இருந்தா அது கியூபா மாத்திக்கலாம்னு சொன்னேன். இங்க பார்த்தா பேஸ்ல 1 இல்ல 1 2 இருக்கு, 1 2 இருக்கு. இந்த சைடு பாருங்க 1 2 இருக்கு. ஆனா எங்கிட்ட பாருங்க 1 தான் இருக்கு, 1 தான். அப்ப அப்படியே திருப்புங்க. 3 சைடு ட்ரையாங்கிள் என்னப்பா 3 ஃபேஸ். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு தான். நமக்கு பேஸ்ல 1 இருக்கணும், மீதி 2 சைடு 2 2 காமனா இருக்கணும். அப்ப இங்க 2 காமனா இருக்கு, இங்கே 1 2 காமனா. அப்ப நான் அப்படியே இப்படி திருப்பிடுறேன், அப்படியே இப்படி திருப்பிடுறேன். மறுபடியும் பாருங்க ட்ரையாங்கிள் அதே ஷேப்புக்கு வந்துச்சு. அங்க பாருங்க இதே ஷேப்புக்கு இருக்கும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? அதே 2 கியூப் தான் 8. அவ்வளவுதான். அவங்க திருப்பி சாய்வா கொடுத்தா என்ன, நம்ம திருப்பிக்க வேண்டியதான். நம்ம அந்த சைடு இருக்கிறத பேஸா எடுத்துக்க வேண்டியதான். இங்க இருக்கு பாருங்க. இப்ப இங்கேயும் பாருங்க 1 2 3. இங்கேயும் பாருங்க 1 2 3. ஆனா இந்த சைடு 1 தான் இருக்கு. 1 இப்படி 1 வச்சுட்டு இந்த சைடு சேமா என்ன பண்ண சொன்னேன்? 3 கியூப். 3 கியூப் எவ்வளோ? 27. 27. ஓகேவாப்பா? இப்படி கரெக்டா கவுண்ட் பண்ணி பாருங்க. அந்த சைடு ஒரு சைடுல 1 இருந்து இன்னும் 2 சைடுல 3 3 காமனா இருந்தா 3 கியூப் போடுங்க. இல்ல 2 2 இருந்தா 2 கியூப் போடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நீங்களே சொல்லுங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்ல பாருங்க. ஓகே, இவ்வளவுதான்ப்பா. இதுக்கு எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிங்க. 20 செகண்ட்ஸ் டைம். யோசிச்சு பாருங்க. இதே டைப் இல்ல, நான் மெர்ஜ் பண்ணி தான் கேட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொன்னதை ட்ரையாங்கிளே நம்ம இருந்ததை மெர்ஜ் பண்ணி தான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். 9 10 8 11. 8 9 10 11. ட்ரையாங்கிள் இப்படி இருந்தா என்ன பண்ணும்? 1 2 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? 6 வருமா? அதே தானே இங்கே இருக்கு. 1 2 3 அப்ப 6. அப்ப 6 கரெக்டா? அடுத்து ட்ரையாங்கிள் இப்படி இருந்தா என்ன? 1 2. ஓகே, ஆக மொத்தம் 3. அப்படிதான் இருக்கு. 1 இந்த பாருங்க கீழே 1 இது 2 அப்ப 3 டோட்டல்
9. டோட்டல் 9. ஓகேவாப்பா, இதுக்கு ஆன்சர் 9. இதோட நம்ம வந்து விஷுவல் ரீசனிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பசில் பார்ப்போம். ஓகே, பசில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தேர்ஸ்டே. ஓகே, பசில் வந்து நம்ம வந்து மண்டே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. ஓகேவா, மண்டே வந்து பசில் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, அடுத்து நாளைக்கு கிளாஸ் இருக்காது, மண்டே தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். மண்டே வந்து பசில், மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து பசிலை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து ஒரு வாரம் பாஸ் ஆகும். அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு நம்பர் சீரியஸ்ல சொன்ன போலயே ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம சொன்ன போலயே உங்களுக்கு என்ன இன்னைக்கு என்ன டே 4. ஓகேவா, 5, 6 உங்களுக்கு 8ல செப்டம்பர் 8ல கம்ப்ளீட்டா எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, யாராவது பார்க்கலனா மீதி எல்லா சாப்டரும் முன்னாடி இருக்கிறத பாருங்க. தயவு செய்து இப்போ இருக்க ஃப்ரீக்வெண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். ஓகே, கடந்த இந்த லாஸ்ட் மந்த்ல நடந்த 2 எக்ஸாம்லயுமே மேத்ஸ் வந்து உங்க கான்செப்டை தான் செக் பண்றாங்களே தவிர சம் நீங்க போடுறீங்களா வைக்கிறீங்களான்றத அந்த கான்செப்டை தான் கேட்கறாங்க. அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம். கான்செப்ட் தெரியலனா அங்க சம் வந்து வராது. நமக்கு இருக்கிற சம்ம அப்படியே அங்க கேட்க மாட்டாங்க. இப்ப ஓகே, நடந்த 2 எக்ஸாம்லயுமே இருக்கிற சம்ம அப்படியே கேட்க கிடையாது. ஒரு 15ல இருந்து 20 போறதே கஷ்டமா இருக்கிற கணக்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியல. நீங்க கான்செப்ட் நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருந்து அந்த லாஜிக்கல் ரீசனிங் கரெக்டா போட்டீங்கன்னாவே 20+ கன்ஃபார்மா நம்ம வாங்கிடலாம். ஓகேயா, அதனால கான்செப்ட் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிங்க. ஓகே, கால்குலேஷன் எரர் பண்ணாதீங்க. நம்ம சொன்ன போலயே செப்டம்பர் 10க்குள்ளேயே நம்ம சிலபஸ் முடிச்சிட்டோம். உங்களுக்காண்டி அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்காண்டி தான் செப்டம்பர் 15க்குள்ள அந்த நம்பர் சீரீஸும் கம்ப்ளீட் பண்ணி தந்துடுறோம். ஓகேவாப்பா, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூப்பா எல்லாத்துக்கும்.